வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராசஸ்க்கு பேர் சிடிஎம் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிடிஎம் அப்படின்னா கிளென்ஸ், டோன், மாய்ஸ்சரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிளென்ஸ் அப்படின்னா நம்ம ஸ்கின்ல நிறையா ஆயில் இருக்கும், சின்ன சின்ன ரெசிடியூஸ் இருக்கும், டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம மேக்கப் போட்டோம் அப்படின்னா மேக்கப் ஃபினிஷ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ நம்ம ஒரு கிளென்சர் வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்கின்னை கிளென்ஸ் பண்ணிக்கிறோம். கிளென்சரில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வாட்டர் பேஸ்ட் கிளென்சர்ஸ், இன்னொன்று க்ரீம் பேஸ்ட் கிளென்சர்ஸ். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இல்லைனா காம்பினேஷன் ஸ்கின் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாட்டர் பேஸ்ட் கிளென்சர்ஸ் யூஸ் பண்ணலாம். இதில் எந்த பிராண்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு லோ ரேஞ்சில் வேணும் அப்படின்னா நீங்கள் லோட்டஸ் வாங்கலாம். இல்லைனா ஹிமாலயாஸில் நல்லாயிருக்கும். இல்லைனா க்ளீன் அண்ட் கிளியர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அரோமா மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது, அதுவும் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு ஹை ரேஞ்சில் வேணும் அப்படின்னா நியூட்ரோஜெனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது, அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் த பாடி ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது, அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் க்ரீம் பேஸ்ட் கிளென்சர்ஸ் யூஸ் பண்ணலாம். இதில் ஆயில் கண்டென்ட் ரொம்பவே நிறையா இருக்குது. ஸோ உங்கள் ஸ்கின் ட்ரை ஆகாமல் இருக்கும். இதில் நல்ல பிராண்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு லோ ரேஞ்சில் வேணும் அப்படின்னா ப்ளம் நல்லாயிருக்கும், அப்புறம் நிவ்யா நல்லாயிருக்கும். இல்லைனா லோட்டஸ் ட்ரை பண்ணலாம், ஹிமாலயாஸ் ட்ரை பண்ணலாம். இதே உங்களுக்கு ஹை ரேஞ்சில் வேணும் அப்படின்னா லாக்மே நல்லாயிருக்கும், லாரியல் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் நியூட்ரோஜெனா நல்லாயிருக்கும். செகண்ட் ஸ்டெப் டோனிங். இது எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஸ்கின் டோனை இன்னும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி காட்டும். ஸ்கின் பார்க்குறதுக்கு நல்லா பிரைட்டாக இருக்கும். அதனால் இந்த ஸ்டெப் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். இருக்கிறதுலே பெஸ்ட்டு டோனர் எது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது ஐஸ் க்யூப்ஸ் தான். நீங்கள் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ் ஒரு ஐஸ் க்யூப் எடுத்து உங்கள் ஃபேஸில் ரப் பண்ணிவிட்டு மேக்கப் போட்டிங்க அப்படின்னா உங்கள் மேக்கப் ரொம்ப நேரத்துக்கு ஃபேட் ஆகாமல் அப்படியே இருக்கும். இல்லைனா நீங்கள் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்ல டோனர். நல்ல பிராண்டடான ரோஸ் வாட்டராக வாங்குங்க. பஞ்சாராஸ் வாங்கலாம், இல்லைனா டாபர் வாங்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் டோனர் ப்ராடக்டாகவே வாங்கிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு லோ ரேஞ்சில் பார்த்தா குட் வைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்கும், அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லைனா அரோமா மேஜிக் நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு ஹை ரேஞ்சில் வேணும் அப்படின்னா கார்னியர் நல்லாயிருக்கும். இல்லைனா கிளாரன்ஸ் பாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்கும், அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பாடி ஷாப் ரொம்பவே நல்லாயிருக்கும். தேர்ட் ஸ்டெப் மாய்ஸ்சரைசிங். இது நம்ம ஸ்கின்க்கு ஒரு ப்ரொடெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடுவாங்க, ஸ்கின் ரொம்ப ஆயிலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணவே கூடாது. இந்த ஸ்டெப் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக்கப் போடுறப்போ ஸ்கின் ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ளேக்கியாக இருக்கும். உங்களுக்கு லோ ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நிவ்யா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஹிமாலயாஸ் ட்ரை பண்ணலாம். இல்லைனா பான்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹை ரேஞ்சில் வேணும் அப்படின்னா ப்ளம் நல்லாயிருக்கும். இல்லைனா கிளினிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது, அந்த பிராண்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் நியூட்ரோஜெனா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ப்ராசஸ் நீங்கள் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி தான் பண்ணணும்னு கிடையாது, டெய்லி கூட பண்ணலாம். மார்னிங் ஒரு டைம், நைட் ஒரு டைம் கண்டிப்பாக பண்ணுங்கள். நைட் உங்களுக்கு மாய்ஸ்சரைசர் வேணாம் அப்படின்னா நீங்கள் சீரம் கூட ட்ரை பண்ணலாம். குட் வைப்ஸில் சீரம் எல்லாமே நல்லாயிருக்கும். இது லோ ரேஞ்சில் எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் செட் ஆகும். இல்லை உங்களுக்கு ஹை ரேஞ்சில் வேணும் அப்படின்னா லாரியலில் சீரம் ரொம்பவே நல்லாயிருக்கும், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக எந்த ஸ்கின் டைப் இருந்தாலும் இந்த ப்ராசஸ் டெய்லி ட்வைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஸ்கின் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்.